என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் அதில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். நான் 3 காரியத்தை அதில் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று பீலேயாமை குறித்து, இன்னொன்று எகிப்தை குறித்து, இன்னொன்று காண்டாமிருகத்தை குறித்து. ஸோ இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொன்னேன். அதில் கடந்த நாட்களில் பீலேயாமை குறித்து நாம் பார்த்தோம். அந்த பீலேயாமில் கூட ஒரு சில காரியங்களை நம்ம விட்டோம். அதை இந்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை நான் கேட்கலான்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அல்லேலூயா. எனவே அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகின் இடத்தில் போய், பிலேயாம் எங்களோடே வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். இது கவனிங்க. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த விஷயம் இதுதான். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு பிலேயாம், ஆண்டவரே நான் இவர்களோடு போகட்டுமா வேண்டாமான்னா, அப்போ ஆண்டவர் போகக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுத்தபடியினால காலையில் எழுந்து அந்த பிலேயாம் என்ன செய்கிறாரு, பாலாக்கின் ஆட்களை பார்த்து, நீங்கள் இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாது, தயவு செய்து சீக்கிரம் நீங்கள் என்ன செய்யணும், கிளம்பிடணும்னு சொல்லி அவர்கள் சொன்னதுனால அந்த பாலாக்கின் ஆட்கள் எல்லாம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாலாக்கை நோக்கி கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். அதற்கு பிறகு பாருங்கள் நடக்கிற காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நடந்த விஷயத்தை பாருங்க. 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 16லேருந்தே வாசிங்கப்பா, 16லேருந்தே வாசிங்க. அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போயின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள். இங்க கவனிங்க. போன உடனே மறுபடியும் என்ன செய்கிறார்கள், என்ன கவனிக்கணும். பாலாக் தன்னுடைய கடந்த முறை அனுப்பின ஆட்களை விட கொஞ்சம் கனவான்களும், போன டைம் 10 பேர் அனுப்பியிருந்தாருன்னா இந்த டைம் 20 பேர். அப்போ அந்த 20 பேரும் பார்த்தீங்கன்னா அதிக போன டைம் வந்தவங்களை பார்க்கிலும் கொஞ்சம் கனவான்கள், கொஞ்சம் ஸ்டேட்டஸில் அல்லது நல்ல ஆஃபீஸில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள என்ன செய்கிறான், இந்த பாலாக் மறுபடியுமாக பீலேயாம் இடத்துல அனுப்புகிறான். அப்போ அனுப்பும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன, அவர்கள் பீலேயாம் இடத்துல வந்து அவர்களை நோக்கி, சிப்போரின் குமாரன் ஆகிய பாலாக் எங்களை அனுப்பினி, நீர் எங்களிடத்தில் வருவதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அநேக நேரம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழே விழுகிறதற்கு ஆவிக்குரிய காரியத்தில் அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம கீழே விழுகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 4 பேர் வந்து நம்மளை வந்து உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க, நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க, நீங்கள் தான் கரெக்டு, நீங்கள் கரெக்டாக பேசிட்டீங்க, இப்படி பேசியிருந்தால் செட் ஆகாது, நீங்கள் பேசுனது கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களை உயர்த்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய நிலைமையை நம்ம மறந்துடுவோம். இங்கே கவனிங்க. இந்த பாலாக்கு மறுபடியும் அதிக கனவான்களை அனுப்பின உடனே அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு பணம் தர்றேன், உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ரா தரேன்லாம் சொல்ல சொன்னது என்ன தெரியுமா, உங்களை அதிகமாக கனம் பண்ணுவோம். இதை கேட்ட உடனே பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க, 18வது வசனம். பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய, தன் வீடு அவருடைய வீட்டை போல வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இடைப்பட்ட நேரத்தில் இவர் கேட்டிருப்பார், எப்படிங்க கனம் பண்ணுவார், எப்படி கனம் பண்ணுவார், அவர் வீட்டில் நிறைஞ்சிருக்கிற பொண்ணு வெள்ளியை கூட உங்களுக்கு தருவார், அதை விட அதிகமாக உங்களுக்கு தருவார். அதுக்கு தான் பிரதியுத்தரமாக அவர் சொல்கிறாரு, அவர் வீட்டை போல் எனக்கு என் வீடு இருந்தாலும், அவருடைய வீட்டில் இருக்கிற நகை வெள்ளியை பார்க்கல எனக்கு அதிகமாக கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, என்ன சொல்கிறாரு, தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நான் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. இது அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, பீலேயாம் சொன்ன நல்ல வார்த்தை. இவங்க அடிக்கடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கிறாரு. ஐயா நான் கர்த்தருக்கு பயப்படுற தீர்க்கதரிசிப்பா, ஆண்டவர் நேத்தையே என்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன சொன்னார், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டு மறுபடியும் அதிக கனவான்கள் வர்றாங்க.
இவர் சொல்லியிருப்பார், ஆமாம் ஆண்டவர் சொல்லிட்டார் வேணாம்ப்பா அப்படின்னு. ஆனால் மறுபடியும் ஆட்களை அனுப்பின உடனே பாருங்கள், இவருடைய ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கனத்தை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம், இதெல்லாம் பிசாசுடைய டெக்னிக். கனத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இது யார் உங்களுக்கு விரிக்கிற வலைன்னா பிசாசு. பிசாசு நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ரெண்டே விஷயம் தான் செய்வான். ஒன்று கனத்தை எதிர்பார்க்க வைப்பான், ரெண்டாவது பணத்தை எதிர்பார்க்க வைப்பான். இந்த ரெண்டும் தான் நம்மளை கீழே தள்ளுறதுக்கான முக்கியமான வழி. அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அப்படிதான், விசுவாசியாக இருந்தாலும் அப்படிதான். இந்த ரெண்டு அழகாக எடுத்து முன்னாடி வைக்கிறான். நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையில் அமைதியாக, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இதில் சந்தோஷமா இருங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்த மாதத்தை யோசிக்காதீங்க. அடுத்த மாதம் நான் ஈபி எப்படி கட்டுவேன், அடுத்த மாதம் நான் சேட்டுக்கு எப்படி நான் கட்டுவேன், வாடகை எப்படி கட்டுவேன். அமைதியாக போங்க. இன்றைக்கி நல்லா வச்சுருக்கிறாரு ஆண்டவர், சூப்பராக அப்படியே இருக்கணும் எல்லா நாளும். நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், இது யார் டெக்னிக்கு? பிசாசு கொண்டு வந்துடுவான். பணம் 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 ஓடுறோம். கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா ரைட் ஓகே, இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறீங்க. இன்னும் 1/4 கிலோ பருப்புக்கு யோசிக்கிறோம், இன்னும் 1/2 கிலோ சக்கரை தான் வாங்குறோம், இன்னும் 1/4 கிலோ சக்கரை தான் வாங்குறோம். என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தாருன்னா அதில் சந்தோஷமா இருங்க. அதை விட்டு பறக்காதீங்க. ஓடி 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 கடைசியில் குடும்பமும் போச்சு, வியாதியும் வந்துச்சு. ஓடு, எவ்வளோ நாள் ஓடுவ? ஓடு, ஒரு நாள் வரும் நம்ம படுத்து கிடப்போம். அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு நமக்கு, அப்போ இடைப்பட்ட இத்தனை நாட்கள் நம்ம பிள்ளைங்களை பார்க்கலையே, நம்ம இடைப்பட்ட இத்தனை நாட்கள் நம்ம கணவன் மனைவியை பார்க்கலையே, விட்டுட்டோம்ல. நம்ம கர்த்தர் கொடுக்கிற நாளெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான நாள். இனி அந்த நாள் திரும்பி வரவே வராது. கொடுத்த நாளை சந்தோஷமாக எதிர்பார்க்காதீங்க. பணத்தை எதிர்பார்க்காதீங்க, கனத்தை எதிர்பார்க்காதீங்க. பிள்ளையாமுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயம் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நைட்டு போகக்கூடாதுரா, ஒரே வார்த்தை, போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார். அது சொன்ன உடனே பாருங்க அனுப்பிட்டாருங்க. ஆனால் மறுபடியும் பிசாசு பாருங்க அடுத்த ஒரு டேக்கில் கொண்டு வரான், ஒரு டெக்னிக் கொண்டு வர. இவனை கீழே தள்ளணும்னா முதலாவது இவனுக்கு கனத்தை எதிர்பார்க்க வைக்கணும். சபையில் நிறைய பேர் கனத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு கனம் வேணும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தவே மாட்டார். கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும். கொஞ்சம் நம்ம மாறலாம். பிழையாம பிசாசு தள்ளுறதுக்கு உண்டான வழிகள்லாம் இதுதான். வாசிங்க 22வது அதிகாரத்தில், கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த இராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இது எங்க வந்துச்சுங்க? ஆகிலும் கர்த்தர் இனிமேல். ஏன் இந்த வார்த்தை இனிமேல் வந்துச்சு? ஒரு டைம் சொல்லிட்டாரு ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு? போகக்கூடாது. ஆண்டவர் ஒன்ஸ் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். நிறைய நேரம் நம்ம போய் நோண்டி 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 கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரை என்ன செய்வீரா, செய்ய மாட்டீரா, கட்டலாமா, கட்ட வேண்டாமா, போகலாமா, போக வேண்டாமா, எடுக்கலாமா, எடுக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு டைம் சொல்லி எடுக்காதரா. நீங்கள் 10 நாள் நீங்கள் உபவாசம் போட்டாலும் 100 நாள் உபவாசம் போட்டாலும் எடுக்காத, ஒரே வார்த்தை தான். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், இப்படி ஜோம் பண்ணால் ஆண்டவர் மாறிடுவார், அப்படி ஜோம் பண்ணால் மாறிடுவார், இதை செஞ்சால் மாறிடுவார். இந்த பாலாக் பாருங்க, கனத்தையும் பணத்தையும் எதிர்பார்த்த உடனே இனிமே ஆண்டவர் ஏதாவது புதுசா சொல்றாரா பார்க்கலாம். பாருங்க, மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா எதை எதிர்பார்த்து, கனத்தை, பொருளாசை, பணத்தை. இந்த ரெண்டும் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம லைஃப்ல இருக்கணும். ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்ன இந்த பிழையாமை குறித்து, ஏசாயா எலியாவை பார்க்கிலும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. எனக்கு கனம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், கர்த்தர் ஒருவர் எனக்கு போதும். இப்படி எந்த ஒரு மனுஷன் சொல்றானோ அவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். யாருக்கு அந்த அந்த மனசு வருங்க? கொஞ்சத்துல நீ உண்மையாயிருங்க. ஆண்டவர் எடுத்தவொடனே டாப்ல கொண்டு போய் வைக்க மாட்டார். எந்த ஊழியக்காரனே அப்படி வச்சது கிடையாது. அப்படி டாப்ல வந்தானே அவன் கீழே விழுந்துருவான். உடனே ஒருத்தன் மேலே ஏறுறான்னு வச்சுக்கிங்க, தெரிஞ்சுங்க, சோலி முடிஞ்சிச்சு. ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். வர வர விருத்தி அடைவார்கள். எடுத்தோன்னே டாப்பு கிடையாது. நல்லா கவனிங்க, உயர்வுங்கிறது ஒரே ஓவர் நைட்டில் வராது. ஓவர் நைட்டில் உயர்வு அப்படி கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான் தேவனுடைய திட்டம்.
இந்த பிள்ளையாம் இதை பார்க்குறான். கனத்தை, பணத்தை என்ன செஞ்சார்? பார்த்த உடனே இவர் மறுபடியும் ஒரு ஐடியா வருது. சரி, மறுபடியும் போய் ஜெபம் பண்ணலாமே. இந்த செகண்ட் சான்ஸை ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்காதீங்க. கர்த்தர் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் நடக்கும் லைஃப்பில். அதை விட்டு இன்னொரு சான்ஸுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், லைஃப் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த பிள்ளையாம் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, செகண்ட் சான்ஸ். 19வது வசனம் வாசிப்பா. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த இராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இனிமேல் எனக்கு என்ன, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாருலங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எப்பயுமே ஒன்று ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் கொடுக்குற முதல் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு சான்ஸை என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா லைஃப் சூப்பர் ஆகிடும். இந்த ஆல்டர்னேட்டிவில் செகண்ட் சான்சஸ் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே. இப்போ என்ன நடக்குது பாருங்க, இனிமேல் என்ன சொல்லுவாருன்னு நான் பார்க்குறேன், கேட்குறேன். சொன்னவன் இங்கே கவனிங்க, இந்த ஆட்களை நைட்டோட நைட்டாக ஓடிவிடும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, தங்கி இருங்கள். என்ன சொல்கிறார்? நீங்களும் இந்த ராத்திரி இங்கே. இது எதனால் வருது? பணம், கனம். சொன்ன மனுஷன் இப்போ சொல்கிறாரு, தங்குங்க தங்குங்க. எப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா இதெல்லாம். உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். எது வெளிப்படுத்தப்பட்டவை? பிலேயாமினுடைய வாழ்க்கை வரலாறு. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைப்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு ஏன் பைபிளில் பிலேயாமை குறித்து சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் என்னமோ பாவி மாதிரி நம்ம பரிசுத்தவான் மாதிரி பார்க்கக்கூடாது. அவருடைய லைஃப்பில் நான் என்ன கற்றுக்கணும்? 2வது சான்ஸ் கேட்கக்கூடாது. ஒரு டைம் நோன்னா நோ தான். 22வது அதிகாரம் என்னாகமம் 22:20வது வசனம். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூட போ, ஆனாலும் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. இவரு தான் விடமாட்டேங்கிறாருல, மறுபடியும் போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே நான் போட்டுமா வேண்டாமான்னு கேட்டவர் இப்போ நான் போகிறேன். எதுக்கு காரணம்? பணமும் கனமும். போ பார்த்துக்கலாம், போ, எப்படி தான் நான் பேச போகிறேன். அப்போ அதில் முழுமையான ஒரு நிறைவோடு என்ன செய்யலாம், ஆண்டவர் அவனை பிலேயாம அனுப்பலை. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் பாருங்க, பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். இந்த சேணம் கட்டிங்கிறது காரியம் பார்த்தீங்கன்னா, இதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேலைக்காரங்க தான் செய்வாங்க. இப்போ ஒரு கார் இருக்குன்னா, காருக்கு பணக்காரங்களாம் என்ன செய்வாங்க? டிரைவர்ஸ் வைப்பாங்க. அப்போ அந்த டிரைவர்ஸ் என்ன செய்வாங்க? இவர் சொல்லுவார் ஓனர், எப்பா இன்னைக்கு இங்கே போகணும் அப்படின்னோடனே இந்த டிரைவர்ஸ் என்ன செய்வாங்க? வண்டியெல்லாம் துடைக்கிறது, வீலெல்லாம் கழுவுறது, அதை பண்ணுறது. இது யாருடைய வேலை? டிரைவருடைய வேலை, வேலைக்காரருடைய வேலை. இப்போ சேணம் கட்டுகிறது என்பது வேலைக்காரரின் வேலை. பிலேயாமுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலைக்காரன் இருக்கிறார். இப்போ யாருக்குமே தெரியாமல் சில விஷயத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆதாயம் வரணும்னா தெரியாமல் சில விஷயத்தை செஞ்சுட்டு கிளம்பிடுவோம். வேலைக்காரனுக்கு கூட தெரியக்கூடாது துட்டு வர்றது. நம்ம போனால் கை நிறைய, வீடு நிறைய நமக்கு என்ன வரும்? வெள்ளி, தங்கம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் மைண்டில் அப்படியே ஆசை, எதிர்பார்ப்பு. சேணம் கட்டுகிறது வேலைக்காரருடைய வேலை. ஆனால் தன்னுடைய ஆதாயத்திற்காக அவரே செய்கிறார். தன்னுடைய ஆசை நிறைவேறும்படியாக அவரே செய்கிறார். வேதாகமத்தில் 2 பேர் தனியாக சேணம் கட்டினாங்க. ஒன்று பிலேயாம், இன்னொன்று ஆபிரகாம். மகனை பலியிட செலுத்த போகும்போது அது வரைக்கும் அவர் ஒரு நாளும் சேணம் கட்டினதே கிடையாது. பிலேயாம் தன்னுடைய லாபத்துக்காக சேணம் கட்டினான். ஆபிரகாம் தேவனுடைய லாபத்துக்காக சேணம் கட்டினான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பணமா, கனமா, இதெல்லாம் தேடி ஓடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் படிப்படியாக நம்மளை என்ன செஞ்சிருவார்? உயர்த்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. 3 முறை கழுதை தடை செய்து. இங்கே வந்தது கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ தூதர்கள் ஜனங்களை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல ஆபிரகாமை தேவ தூதர்கள் சந்தித்தார்னு போட்டிருக்கு. சிம்சோனை தேவதூதன் சந்தித்தார். இப்படி தேவ தூதர்கள் நிறைய பேரை சந்திக்கிறாங்க. அதில் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது தேவ தூதரில் பார்த்தோன்னே இவர் அப்படியே போய் கீழே போய் விழுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்னை நீ வணங்காத. அது நார்மல் தேவ தூதன் சொல்லுகிற காரியம். ஆனால் இங்கே
தேவ தூதன் அவருக்கு முன்னாடி வந்த உடனே முதலாவது சரண்டர் ஆகிறது எதுன்னா கழுதை அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருச்சு தேவ தூதனுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து இந்த பீலையாம் என்ன செய்யறார்? கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக அந்த தேவ தூதனை பணிந்து கொள்கிறார். தேவ தூதர்களை யாரும் பணியக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டுடைய காரியம். ஆனா இங்க தேவ தூதனாக வந்தது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒரு டைம் சொல்லி ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டு அதை நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் அவரே வந்து டார்கெட் பண்ணிடுவார் நம்மளை. மிக ஜாக்கிரதை. நோன்னு சொல்லிட்டாருன்னா நோ தான். நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் இதை செய்யாதன்னு சொல்லி. மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிங்க, அவரே வந்து நிற்பார். அவர் வந்து நின்னார்னா தாங்க முடியாது. ஆமேன். பர்மிஷன் கேட்காதீங்க. ரெண்டாவது, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காதீங்க. செய்யட்டும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணுறது, ஊழியக்காரர் சொல்லியிருப்பார் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்குறது. அங்கிள் எப்போவுமே இப்படி தான் பேசுவார். அவருக்கு வந்து நான் நல்லா இருக்கதே பிடிக்காது. தேடி ஓடிப்பார். ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்போம் நம்ம மறுபடியும். இதுதான் உலகம். கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நோ மீன்ஸ் நோ தான். அதாவது எப்பவுமே பாருங்க, நம்ம கேட்குற கேள்விக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்தால் நல்ல பாஸ்டர், இல்லைன்னா பாஸ்டர் சரியில்லை. போங்க, இன்னொரு சான்ஸுக்கு போங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவே இறங்கிடுவார். பிள்ளையாமுடைய வாழ்க்கையில் நான் இனிமே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்குறேன்ட்டு ரெண்டாவது போனார் பார்த்தீங்களா, அவருடைய லைஃபே மாறி போச்சு. இவ்வளவு நாள் சொல்லாத சில டீச்சிங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இவர் புகுத்துறார். என்ன சொல்றாருன்னா, நீ அதாவது ராஜாக்கள் அந்நிய நாட்டில் இருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொன்னதே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? உனக்கு வேற என்னையன்றி உனக்கு வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் இவர் பீலையாம் சொன்ன அடுத்த பாருங்க, எல்லாமே மாறி போச்சு, லைஃபே போச்சு. ரெண்டாவது சான்ஸ் கேட்டு பணத்தையும் கனத்தையும் தேடி ஓடினால் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமே அந்த அழைப்பே போயிடுச்சு. தன்னை அறியாமையே தன்னுடைய டீச்சிங் மாறி போச்சு. பிள்ளையாமுடைய டீச்சிங். இவ்வளோ நாள் கத்தர் அப்படி இப்படின்னு சொன்னவர், நீ யாரை வேணா மேரேஜ் பண்ணிக்கோ, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, ஆண்டவரை தேடு, நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ ஜெபம் பண்ண வேண்டாம், குடும்ப ஜெபம் வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு எல்லாமே. பாஸ்டர் சொன்னார்னா கோச்சுக்கோ, பாஸ்டர் சொன்னார்னா கோச்சுக்கோ. என்ன பார்க்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. ரெண்டாவது சான்ஸ் போன உடனே அவருடைய டீச்சிங் மாறிடுச்சு, பிரசங்கம் மாறிடுச்சு, சத்தியமே மாறி போச்சு. நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கடைசியாக நடந்த சம்பவம் தெரியுமா என்னன்னு? எந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சபிக்கணும்னு இவர் போனாரோ அந்த இஸ்ரவேலர்களை இவரை கல்லடித்து அடித்து சாகடிச்சாங்க. இவருடைய மரணம் மிக கொடூரமான மரணம். எலியா மாதிரி எடுத்துக்கொள்ளப்படலை. எலியாவையே எடுத்துக்கொண்டாருன்னா அப்போ பீலையாமை எப்படி ஆண்டவர் கொண்டு போயிருக்கணும்? ஆனால் ரெண்டே விஷயத்தில் விழுந்துட்டாரு, கனமும் பணமும். இன்னொன்று ரெண்டாவது சான்ஸ். ஆண்டவர் நோன்னார்னா நோதான். என்னாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு வாங்க, 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பீலேயாமையும் கொண்டான். யார? தீர்க்கதரிசிய. யார? இஸ்ரவேலே, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. இப்படி சொன்ன ஒரு மனுஷனை, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது, நீ பரவி போகிற ஆறுகளை. அவரை மாதிரி மெசேஜ் கொடுத்த மனுஷன் யாருமே இல்லைங்க பீலையா மாதிரி. எலியா எலிசாக்கு கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அந்த ஹியூமிலிட்டிக்ஸ் அவர்கிட்ட கிடையாது, ஹியூமிலிட்டிக்ஸ் அவர்கிட்ட கிடையாது. நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அதிகமாக இந்த பீலையாமை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது அவரை மாதிரி மெசேஜ் கொடுத்த மனுஷன் வேற யாருமே கிடையாதுங்க. சபிக்க போனவர் அப்படியே ஆப்போசிட்டா ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அந்த ஆசீர்வாதம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலாக்கு கோபப்படுற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலே, இந்த ஒரே வார்த்தை போதும், அவுட்டு பாலாக்கு. இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த இந்த பீலையாம் தன்னுடைய பணத்தை பார்த்து, தன்னுடைய கனத்தை பார்த்து, எல்லாரும் என்னை மதிக்கணும், எல்லாரும் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாரும் என்னை பார்த்தா பயப்படணும், இப்படி யாரும் சிந்தை வச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், திருச்சபையில் எல்லாருமே எல்லாம் தான். ஆமேன் சொல்லுங்களேன். நானும் நீங்களும் ஒன்று தான். ஆமேன், அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒன்றே உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை நடத்தவும் தான் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, வேலை தான் கொடுத்துருக்கிறார்.
போகிற இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அமைதியாக இருப்பீங்கங்க. எக்ஸ்ட்ராலாம் ஓட மாட்டீங்க, எக்ஸ்ட்ராலாம் எதிர்பார்க்க மாட்டீங்க, எக்ஸ்ட்ராலாம் தேட மாட்டீங்க. பணம் கனம், என்னை எல்லாம் மதிக்கணும், என்னை பார்த்தா பயப்படணும், இதெல்லாம் வேண்டாங்க. பிலேயாம்கிட்ட கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். பி சிம்பிள், தாழ்மையா இரு. உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதுதான் எஸ், அதுக்கு மேலே நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம எகிப்தை குறித்து பார்ப்போம். அதற்கு பிறகு காண்டாமிருகத்தை குறித்து பார்ப்போம். ஆமேன்.